சூர்யா வாய மூடு கௌதம். அன்னைக்கு நான் குல்ஃபி வாங்க போல, யாரையோ புடிக்க போனேன்ற விஷயம் மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாத விஷயம்னு சொன்னோனே, கௌதம் ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ! நம்மளா வாய குடுத்து மாட்டிக்கணுமோ அப்படின்னு. மகா சொன்னது அப்ப கரெக்ட் தான் போல. இங்க இருக்கவங்க தான் யாரோ ஹெல்ப் பண்றாங்க. அந்த மதனன்றவனுக்கு ஐஸ்வர்யாவ கெட்டவள் நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன். நான் எதுவும் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசுறாரு. இங்க பாருங்க இவ தான் தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு, இவ இனிமே என் கூட வாழக்கூடாது. அவனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கா. இவ வீட்ட விட்டு போணும்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு வெளிய தள்ள போறாரு. சூர்யா பார்த்தீங்கன்னா, இந்த வேலைலாம் பார்க்குற வேல வச்சுக்காத கௌதம். எதுக்கு உன் பொண்டாட்டி இப்படி சந்தேகப்பட்டு வெளிய தொரத்துற அப்படின்னோனே, கொஞ்ச நேரத்திலே மயக்கம் அடிச்சு விழுந்துடுறாங்க ஐஸ்வர்யா. என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஐஸ்வர்யா வந்து மாசமா இருப்பாங்க. இதுக்கு எனக்கு காரணம் கிடையாது. அந்த மதன் தான் காரணம். இவ தான் தினம் அவனோட ஊர சுத்திட்டு இருக்காளே. நான் இந்த குழந்தைக்கு அப்பா இல்ல அப்படின்னு. கௌதம் இந்த மாரிலாம் பேசாத கௌதம். ஒரு பொண்ண தப்பா பேசுறலாம் வச்சுக்காத. எனக்கு ஐஸ்வர்யா மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லன்னா பரவால்ல. கட்டின பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன்லாம் தப்பானவன். இப்படிலாம் பண்ணாத அடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம மிரட்டுறாரு. எனக்கு இந்த குழந்தைக்கு எந்த தொடர்பும் இல்லன்னா, என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாக்கு இது பண்றாங்க. இந்த குழந்தை கௌதம்து தான். மதன்துலாம் கிடையாது. நான் நேர்மையானவ. மத்தபடி பொய் சொல்லுவேன். எல்லாமே பண்ணுவேன் சரி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வீட்ல இருக்கவங்க தான் நான் வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு மதன் கூட சேர்ந்துட்டு எல்லா பிளானும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க.